இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மேஷராசி என்பர்கள், ரிஷபராசி என்பர்கள், மேலும் மிதுனராசி என்பர்களுக்கான இந்த வார ராசி பலன் 12/8/2024 18/8/2024 வரைக்கும் என்ன நடக்கும்ன்றதை பார்க்க போகிறோம். முதல்ல மேஷராசி என்பர்களுக்கு பார்த்துருவோம். உங்களுக்கு சந்திரனின் 6வது வீட்டில் கேது இருக்குது. ரத்த அழுத்தம், நீரிழிவு, உடல் பருமன் நோயாளிகள் இந்த வாரம் மேஷராசி அன்பர்களின் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா உங்களுக்கு பிரச்சனையில் கொண்டு போய் முடியும். இந்த நேரத்தில் கட்டுக்குள் வச்சுருக்க முயற்சி செய்யணும். இது செஞ்சிங்கனாலே போதும், பல நன்மைகள் ஏற்படும். ஆரோக்கியம் தொடர்பான முடிவுகளை பெற முடியும். இந்த வாரம் உங்கள் சந்திரனின் 12ஆம் வீட்டில் ராகு மகராஜ் இருக்கார். உங்களுக்கு நெருக்கமானவர்கள் உங்களிடம் கடன் கேட்பாங்க. இது போன்ற ஒவ்வொரு நபரையும் இப்போதே புறக்கணிச்சிருங்க. இல்லைன்னா உங்கள் பணத்தை நீங்கள் திரும்ப பெறாமல் போகலாம். அதனால் நீங்கள் பின்னர் வருத்தப்பட வேண்டி வரும். இந்த வாரம் நீங்கள் சில வீட்டு ஷாப்பிங்கிற்காக வெளியே போவீங்க. ஆனால் தேவையற்ற விஷயங்களுக்கு அதிக செலவு செய்வதன் மூலம் உங்களுக்கான பல நிதி சிக்கல்களை உருவாக்கும். இது குடும்பத்தில் உங்களுடைய மரியாதை மற்றும் இமேஜை பாதிக்கும். உங்கள் கடின உழைப்பின் முழு பலனையும் நீங்கள் அறுவடை செய்ய விரும்பினா உங்கள் மனதை நேர்மறையாக வச்சுருக்க முயற்சி செய்யணும். இந்த வாரம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த வாரத்தில் உங்கள் தொழிலுக்கு வழக்கத்தை விட முக்கியமானதாக இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பல புதிய வாய்ப்புகளை பெற வாய்ப்பு இருக்குது. கிரகங்களின் சுபநிலை இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும். இதனுடன் நீங்கள் உயர்கல்வித்துறையுடன் தொடர்புடையவராக இருந்தால் வாரத்தின் நடுப்பகுதி மற்றும் கடைசி பகுதி உங்களுக்கு ரொம்ப சாதகமானதாக இருக்கும். ஏன்னா இந்த காலத்தில் நீங்கள் எந்த ஒரு பாடத்தையும் சரியாக புரிஞ்சு கொள்வதில் எந்த சிரமத்தையும் சந்திக்கவே மாட்டீங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் ரகவே நமகன்னு தினமும் 41 முறை ஜெபிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வார தொடக்கமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நேர்மறை எண்ணங்களாகத்தான் இருக்குது. உங்களுக்கு சாதகமாக முதல் நாளாக ஆக்கிக்கிடுவீங்க. நீங்கள் எடுக்கும் முடிவுகளும் பயனுள்ளதாக இருக்கும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நேர்மறையான எண்ணம் பார்த்திங்கன்னா இன்றைய நடை உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கொள்ள உதவும். எடுக்கும் முடிவுகளும் சூப்பராக இருக்கும். மகிழ்ச்சியான தருணங்கள் அதனால் ஏற்படும். மேலும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவது சிறந்தது. அதன் மூலம் 14ஆம் தேதியை சீராக ஆக்க முடியும். 15ஆம் தேதி பார்த்திங்கன்னா உங்கள் மனதில் உணர்ச்சி பூர்வமான எண்ணங்கள் ஏற்படும். மேலும் பதட்டம் உங்கள் பேச்சில் வெளிப்படும். பிரார்த்தனை மற்றும் வழிபாடு மேற்கொள்வதன் மூலம் உங்கள் பதட்டத்தை குறைக்கலாம். கோயிலுக்கு போகிறது மற்றும் பக்தி ஈடுபாடு உங்களுக்கு நன்மை அளிக்கும். தியானம் மேற்கொள்வது சிறந்தது. உங்கள் ஆசைகள் எளிதில் நிறைவேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை மாற்றங்கள் இருக்கும். கடன் தொல்லை குறையும் வாரம் இந்த வாரம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் வக்ரம் அடையுது. அதனால் கடனில் மாற்றம் இருக்கும். உத்தியோகத்தில் மன உளைச்சல் கொஞ்சம் குறையுது ஃப்ரெண்ட்ஸ். ஜாமீன் உண்டான பாதிப்புகளும் குறையுது. தாய் வழி சொத்து எதுனாச்சும் இருந்துச்சுன்னா கருத்து வேறுபாடெல்லாம் மாறி உங்கள் கைக்கு வந்து சேரும். மறதியாக எதுனாச்சும் பொருட்கள் காணாமல் போயிருந்துச்சுன்னா எங்கனாச்சும் வச்சுருந்தீங்கன்னா விலை உயர்ந்த பொருட்களாக இருந்தால் இந்த வாரத்தில் கிடைக்கும். காரியத்தடையெல்லாம் சீராகும். குடும்பத்தில் தேவையில்லாத பேச்சுக்கள், மனஸ்தாபங்கள் குறையும். அம்மா யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் முன்னேற்றமாக இருப்பாங்க. வழக்கு விவகாரங்கள் ஒத்தி போகும். பெற்றோர்கள் குடும்ப உறவுகள்லாம் மதிப்பாங்க. மரணத்தின் எல்லையை தொட்டவர்களுக்கு ஆயுள் பயம் விலகும். 13/8/2024 அன்னைக்கு காலையில் 4:15 மணி முதல் 15/8/2024 அன்னைக்கு பகல் 12:52 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்குது. தற்பெருமையான பேச்சுக்களை குறைச்சிக்கணும். முன்கோபமின்றி பொறுமையுடன் செயல்படணும். வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு லலிதா சகஸ்ரநாமத்தை படித்தா ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ரிஷபராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாரத்தில் விளையாட்டில் பங்கேற்பது உங்களுக்கு ரொம்ப தேவை. ஏன்னா சிறந்த ஆரோக்கியமே நல்ல மற்றும் வெற்றிகரமான வாழ்க்கையின் ரகசியம். அதை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. இந்த நிலையில் உங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ள முயற்சி செய்யணும்.
உங்களின் 8ஆம் வீட்டில் அதிபதியான வியாழன் சந்திரன் முதல் ராசியில் இருக்குது. உங்கள் ராசிக்காரவங்களுக்கு இந்த வாரம் யார்கிட்டையும் கடன் கொடுக்கவோ கடன் வாங்கவோ வேண்டாம் அப்படின்னு அறிவுரை வழங்கப்படுது. ராசியின் ஏற்ற வீடு இந்த நேரம் உங்களுக்கு நிதி ஆதாயத்திற்கான வலுவான வாய்ப்பை காட்டுது. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கடன் கொடுக்க நீங்கள் முடிவு செய்யலாம். இந்த வாரம் குடும்ப பிரச்சனைகள் தொடர்பான உங்கள் சுயநல முடிவுகள் குடும்ப உறுப்பினர்களை உங்களுக்கு எதிராக மாற்றும். அதனால் குடும்பம் தொடர்பான எந்த முடிவையும் எடுக்கையில் குடும்ப உறுப்பினர்களிடம் பேசி அவர்களின் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது உங்களுக்குத்தான் நல்லது. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் இருக்குது. இந்த வாரம் உங்கள் தொழிலில் வேகம் பெற எந்த விதமான சட்டவிரோதமான செயலையும் ஈடுபட வேணாம். ஆனால் எதிர்காலத்தில் நீங்களே சில பெரிய பிரச்சனைகளில் சிக்கல்களை மாட்டிக்கிடுவீங்க. அதனால் தவறான செயல்களை தவிர்த்துருங்க. இந்த வாரம் மாணவர்கள் ஆரோக்கியமாக இருக்க சரிவிகித உணவை எடுத்துக்கிறணும். ஏன்னா உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால உங்கள் கல்வியில் வேகம் தடைபட வாய்ப்பு இருக்குது. இந்த சூழ்நிலையில் நீங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அதனால் ஆரம்பத்திலிருந்தே உங்கள் ஆரோக்கியத்தில் அலட்சியமாக இருக்க வேணாம். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா பார்க்கவாய நமகன்னு தினமும் 24 முறை ஜெபிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மந்தமான நாளாகத்தான் வாரத்தின் முதல் நாள் இருக்கும். அவசியம் நம்பிக்கை தேவை. ஏன்னா சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியது அவசியம், நம்பிக்கையும் அவசியம். 13ஆம் தேதி சற்று முன்னேற்றமான நாள். உங்கள் இலக்குகளை அடையும் ஆற்றல் மிகுந்து இருக்கும். உங்கள் பேச்சாற்றல் காரணமாக நீங்கள் பிரபலமாவீங்க. 14ஆம் தேதி உங்களுக்கு அனுகூலமான நாள். முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்கள்கிட்ட நம்பிக்கை இருக்கும். உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். திறமை மூலம் முன்னேற்றகரமான பலன்களை பார்ப்பீங்க. நீண்ட கால திட்டம் இந்த நாளை உங்களை நல்லதாக ஆக்கி கொடுக்கும். ஆன்மீக ஈடுபாடு சிறந்த பலன்களை தரும். பிரார்த்தனை சிறந்த பலனளிக்கும். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துருங்க. 17ஆம் தேதி செயல்களை பொறுமையுடன் கவனமாக கையாளணும். பிரார்த்தனை மற்றும் இறை மந்திரங்கள் மூலம் நன்மை விளைவதை பார்க்கலாம். ஆடம்பரமான பொருட்கள் மீது உங்களுக்கு ஆர்வம் அதிகம் வரும். வார இறுதியில் 4ஆம் அதிபதி சூரியன் ஆட்சி பெற்று ராசி அதிபதி சுக்கிரனுடன் இணையுது. வீட்டிற்கு தேவையான ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மெத்தைகளை ஆஃபரில் மாற்ற நிறைய சான்சஸ் இருக்குது. வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரி பணிகள்லாம் உங்களுக்கு நல்ல சீக்கிரமாக நடக்கும். அப்புறம் தனதானியம், புகழ், செல்வாக்கு, வீரம், அறிவு இதனோட அஷ்ட ஐஸ்வர்யமும் உங்களை தேடி வரக்கூடிய வாரம். இதுவரை இருந்த மனக்கவலையெல்லாம் போகும். உடல்நலக்குறைவு இருந்துச்சுன்னா அதுவும் போயிடும். கடன் தொல்லை இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் குறைக்க பார்ப்பீங்க. தொழிலில் தடை இருந்துச்சுன்னா அது விலகும். அதிர்ஷ்டம் தேடி வரும். தகுதிக்கும் திறமைக்கும் படிப்பிற்கும் தகுந்த வேலை தேடி வருது ஃப்ரெண்ட்ஸ். இழந்த பாக்கிய பலன்களை மீண்டும் கிடைக்க பெறுவீங்க. திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற சுப விசேஷங்கள் நடக்கும். 15/8/2024 அன்னைக்கு பகல் 12:52 மணி முதல் 17/8/2024 அன்னைக்கு மாலை 5:28 மணி வரை சந்திராஷ்டமம். எதிர்பாராத சில பயணங்களால் சோர்வு உண்டாகுது. கடன் சார்ந்த விஷயங்களில் நிதானத்தை கையாளவும் அலுவலக பணிகளில் ஆர்வமின்மையான சூழலும் உண்டாகும். வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு சர்க்கரை பொங்கல் படைச்சு மகாலட்சுமியை வழிபடணும். மிதுனராசி அன்பர்களை பொறுத்த மட்டிக்கும் உங்கள் ராசியில் சந்திரனின் 10ஆவது வீட்டில் ராகு பகவான் இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் இந்த வாரம் உங்கள் நல்ல ஆரோக்கியத்தினால உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்தின் காரணமாக உங்கள் உடல்நலம் மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துவீங்க. இந்த சூழ்நிலையில் அதிக குளிர்ச்சியான பொருட்களை உட்கொள்வதை தவிர்த்து தொடர்ந்து நல்ல உணவை சாப்பிடணும். இந்த வாரம் நிதி அம்சத்தில் இருந்து சிறப்பாக இருப்பீங்க. ஆனால் இருந்தாலும் நீங்கள் எந்த வகையான பணத்தையும் முதலீடு செய்வதை தவிர்த்துருங்க. இருந்தாலும் சில காரணங்களை இந்த மாதிரி செய்ய முடியாட்டினா மிக கவனமாக சிந்தித்த பின்னரே எந்த ஒரு முதலீட்டையும் நோக்கி நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறது அவசியம். நெருங்கிய உறவினருடன் ஏதேனும் அசம்பாவித சம்பவங்கள் நடந்தால் இந்த வாரம் முழுவதும் குடும்ப சூழ்நிலையில் அமைதியின்மை இருக்கும். இது உங்களோட மன அழுத்தத்தை அதிகரிக்கும். மேலும் நீங்கள் சில அமைதியின்மையை உணர வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் குடும்ப தொழிலில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா உங்கள் பெரியவர்களின் ஆதரவுடன் சிறப்பாக செயல்பட உதவுவாங்க. அதனால் நீங்கள் பல புதிய வாடிக்கையாளர்களை ஆதாரங்களையும் நிறுத்துவதில் வெற்றி பெறுவீங்க. உங்கள் ராசி மாணவர்களுக்கு இந்த வாரம் கல்வியில் ஏற்றத்தாழ்வு ஏற்படாது. குறிப்பாக பெண் மாணவர்களுக்கு இந்த நேரம் குறிப்பாக நல்லா இருக்குது. ஏன்னா
பல கிரகங்களின் சஞ்சார நிலை மாணவர்களின் வாழ்க்கையில் அனுகூலத்தை ஏற்படுத்த போகுது. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணான்னு தினமும் 41 முறை ஜெபிக்கணும். வார தொடக்கத்திலேயே முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் செயல்களில் கவனமாக இருக்கணும். பதட்டத்தை தவிர்க்கணும். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கணும். மேலும் சராசரிக்கும் சற்று மேலான பலன்களை எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு அடையே நீங்கள் சிறந்த முறையில் திட்டம் போடணும். அமைதியான மனநிலை இருக்கும். உங்கள் விருப்பங்களை பூர்த்தி செஞ்சு கொள்ள முடியும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். முன்னேற்றகரமான நாளாகத்தான் இருக்கும். 15ஆம் தேதி உங்களிடம் இருக்கும் ஆற்றல் மற்றும் உற்சாகம் காரணமாக சுய முன்னேற்ற பாதையில் போவீங்க. இன்று அனைத்து விதத்திலும் சிறப்பான நாள். 16ஆம் தேதி உங்கள் வளர்ச்சி தரும் பயனுள்ள செயல்களில் பங்கு பெறுவீங்க. பங்கு வர்த்தகம் உங்களுக்கு நல்ல லாபம் தரும். 17ஆம் தேதி சாதகமான பலன்கள் கிடைக்கும். பொது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு புத்துணர்ச்சி பெறுவீங்க. இதன் மூலம் உங்கள் தொடர்புகள் அதிகரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பொறுமையுடன் செயல்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். உபஜயஸ்தானமான 3ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்க இருக்குது. ராசி அதிபதி புதன் வக்ரா என கிரக நிலவரம் இருக்குது. சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கூடி வரும். வீடு கட்டுறது வாங்கிறது தொடர்பான பணிகள் தடையில்லாமல் நடக்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா ரொம்ப கடுமையான பணி செய்ய வேண்டி வரும். சிறப்பாக ஆனால் செஞ்சு முடிச்சிடுவீங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தொழிலை தக்க வச்சுக்கிற சில முதலீடுகள் செய்ய நேரிடும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா மற்றவர்களின் பணிகளையும் சேர்த்து பார்க்கணும். சுயஜாதக கிரகங்களின் வலிமையை பொறுத்து தான் திருமண வாய்ப்பு கூடி வரும். காதல் விவகாரங்கள் ஒத்தி போடுறது நல்லது. பெண்களுக்கு தாய்வழி சீதனம் கிடைக்கும். 17/8/2024 அன்னைக்கு ஈவினிங்கில் 5:28 மணிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகுது. உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்களில் ஈடுபாடு காட்ட வேணாம். அறிமுகம் இல்லாதவங்கள்ட்ட உங்களின் தனிப்பட்ட விஷயங்களை பகிர வேணாம். வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு பாசிப்பருப்பு பாயசம் படைச்சு மகாவிஷ்ணு சமேத மகாலட்சுமியை வழிபடணும். இதுவரை இந்த பதிவில் மேஷராசி என்பர்கள், ரிஷபராசி என்பர்கள் மற்றும் மிதுனராசி என்பர்களுக்கான இந்த வார ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.